இந்த பலாப்பழம் சீசனில் பலாச்சொலையை சாப்பிட்டுட்டு பலாவிதையை என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸி. ரைஸ்க்கு, தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வேற சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, இது ஒன்றே போதும். அதுக்கு பலாவிதைகளை இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் பார்ட் வந்து எடுத்துக்கிறாருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட தோல் உரிக்கிறது ஈஸி தான். பலாச்சொலை சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 நாள் விதையை அப்படியே போட்டு வச்சிருந்தா நல்லாவே ட்ரை ஆகிடும், ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கிராம்பு, ஒரு பட்டை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மசீர கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலா விதைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துல பலா விதைகள் எல்லாம் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல வந்து ஒரு கொத்து கருவேப்பிலைய போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கும். குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கிரேவியா வந்துடும். நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறதுனால இருக்க இன்னுமே வந்து கெட்டியாகும். அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷத்துல நல்லா திக்கான கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. இதை இப்போ ரைஸில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கறி குழம்பே தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.